إلى سبيل ربك بالحكمة والموعظة الحسنة وجادلهم بالتي هي أحسن إن ربك هو أعلم بمن ضل عن سبيله وهو أعلم بالمهتدين. ولتكن منكم أمة يدعون إلى الخير ويأمرون بالمعروف وينهون عن المنكر وأولئك هم المفلحون. ஒரு முஸ்லிம் இஸ்லாம் தெரியாமல் வியாபாரம் செய்கிறார், அவர் முஸ்லிம். அந்த காலத்திலே அப்படி ஒரு முஸ்லிம் வாழ்ந்தது எங்களுக்கு தெரியாது. இன்றைய முஸ்லிம் இஸ்லாம் தெரியாமல் திருமணம் செய்கிறார், அவர் இன்று முஸ்லிம். அன்று அப்படி ஒரு முஸ்லிம் வாழ்ந்தது கிடையாது. ஒவ்வொரு வாழ்க்கையின் விஷயத்தையும் எடுத்து பாருங்கள். ஒரு முஸ்லிம் இன்று முஸ்லிமுடைய வாழ்க்கை எது என்று தெரியாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அவரும் முஸ்லிம். அன்று அப்படி ஒரு முஸ்லிம் இருந்தது. இதுதான் எங்களுடைய வாழ்க்கைக்கு இடையில் உள்ள வித்தியாசம். எனவே இஸ்லாத்தை படிக்க வேண்டும், விளங்க வேண்டும். இஸ்லாத்தை படிக்காமல் இருப்பது எல்லா பாவங்களிலும் மிகப்பெரிய பாவம். எதற்காக வந்திருக்கிறார் தெரியுமா? வேதத்தையும் ஞானத்தையும் உங்களுக்கு கற்பித்து தஸ்கியா செய்வதற்காக. தஸ்கியத்து நஃப்ஸ், இதற்காக தான் வந்திருக்கிறார். இந்த இலக்கு அடையப்பெறா அத போதும். இந்த இலக்கை அடையாத போதும் தொழுதாலும் நோன்பு நோற்றாலும் ஏனைய வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டாலும் எந்த அர்த்தமும் எந்த பிரயோஜனமும் இருக்காது. இந்த உள்ளம் தூய்மை பெறாத வரைக்கும் அவர்களுக்கு மத்தியிலே கருத்து வேற்றுமைகள் இருக்காது. வலா தபாகுத், சண்டை சச்சரவுகள் இருக்காது. அவர்களுடைய உள்ளங்கள் ஒரே மனிதருடைய உள்ளம் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். எவ்வளவு பேர் இந்த முதல் தரத்திலே செல்கின்றார்களோ அவர்களுடைய கல்புகள் குரோதங்கள் இல்லாமல், பகைமை இல்லாமல், வெறுப்பு இல்லாமல், தங்களுக்கு மத்தியிலே சண்டை சச்சரவு இல்லாமல் ஒரே மனிதருடைய உள்ளத்தை போன்றிருக்கும். யுஸப்பிஹூனல்லாஹ புக்ரத்தன் வ அஷியா, அங்கே சென்று காலை மாலை எல்லா நேரத்திலும் அல்லாஹ் தஸ்பீஹ் செய்து கொண்டிருப்பார்கள். மனிதன் சிந்திக்கின்ற பொழுது, அல்லாஹ்வுடைய தகமைகளை பற்றி சிந்திக்கின்ற பொழுது, அல்லாஹ் மட்டுமே கடவுள் என்று ஏற்றுக்கொள்வதற்கு இவ்வளவு நியாயங்களையும் அவனுடைய சிந்தனை ஏற்றுக்கொண்டதன் பின்பு இந்த மார்க்கத்தை அவன் ஏற்றுக்கொள்வான். அப்படி ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் மீது பலவந்தம் செய்வதற்கு, பலவந்தப்படுத்தி அவனை அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள வைப்பதற்கு எந்த அவசியமும் இந்த மார்க்கத்துக்கு கிடையாது. மிக தெளிவான உண்மைகள், 6 தகமைகள். யாருமே எந்த சக்தியும் இணைந்து வர முடியாத, சமமாக முடியாத இந்த அத்தனை தகமைகளையும் சொல்லி இந்த தகமைகளை கொண்டவன்தான் அல்லாஹ் என்று சொன்னதன் பின்பும் அறிவின் அடிமட்டத்தில் இருக்கின்ற ஒருவனுக்கும் போதுமானது அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வது. நிலைகளை எவன் அறிந்தவராக இருக்கின்றானோ அவனே அவனுக்குரிய வாழ்க்கை திட்டத்தை அறிவித்துக் கொடுக்க தகுதியுடையவனாக இருக்கிறான். அப்படி பார்க்கும் பொழுது இந்த மனிதனை எவன் ஒருவன் படைத்தானோ அவனே அந்த வாழ்க்கை திட்டத்தை கொடுக்க தகுதியுடையவன் நாம் விளங்குகிறோம். அப்படி பார்க்கும் பொழுது ஆதி மனிதரான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குர்ஆன் கூறக்கூடிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களைத்தான் பைபிளானது ஆதாம் என்று சொல்கிறது. அதே ஆதமைத்தான் கௌஷ புராணம் ஆதம் என்று சொல்கிறது. தமிழில் கூட ஆதன் என்னும் சொல்லுண்டு, ஆதி மனிதன் என்று பொருள்படக்கூடிய ஆதன் என்னும் சொல்லும் உண்டு. இதிலிருந்து ஆதம் சொல்லக்கூடியவர் மனித சமுதாயத்தினுடைய தந்தையாக இருக்கின்றார். அந்த மனித சமுதாயத்தினுடைய தந்தைக்கு வழங்கப்பட்ட ஆதி மார்க்கமே இஸ்லாமாகத்தான் இருக்கிறது. இஸ்லாம் என்றால் கட்டுப்படுதல், கீழ்ப்படிதல், சாந்தி, சமாதானம் போன்ற பொருளை கொண்ட ஒரு பதமாகும். மார்க்கம் என்று வரும் பொழுது ஏக இறைவனாகிய இறைவனுக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து நடந்தால் சாந்தி. சஹாபாக்களை பொறுத்தவரை நாளைக்கு நடைபெறக்கூடிய பத்ர் யுத்தத்தில் அவர்களுக்கு எந்த அச்சமும் கிடையாது. நிராயுத பாணிகளாக இருந்தாலும் சரி, ஈமானிய வலிமை இருக்கு, அல்லாஹ் மீது தவக்குல் இருக்கு. அந்த சஹாபா பெருமக்கள் அசைக்க முடியாத நம்பிக்கை, நிச்சயமாக அல்லாஹ் உதவி செய்வான் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கு ஏற்றவர் அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்தார். இன் தன்சுருல்லாஹ் இன்சுருக்கும் வைசப்பித் அக்தாமக்கும், நீங்கள் அல்லாஹ் உதவி செய்தீர்களே ஆனால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான், உங்களுடைய கால்களை ஸ்திரப்படுத்துவான் என்று அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான். பார்த்தீங்களா? அந்த ஆயத்தை அவர்கள் முழுமையாக மனதார நம்பி ஏற்றுக்கொண்டவர்கள்.
ஆரம்பத்தில் ஒரே கொள்கை நடக்கும் சமுதாயத்தவராகத்தான் இருந்தார்கள். கானன்னாஸ் உம்மத்தன் வாஹிதா, அவர்கள் ஒரே சமுதாயத்தவராக இருந்தார்கள். பின்னர் அவர்களிடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றின. நபிமார்கள் நற்செய்தி அறிவிப்போராகவும் எச்சரிக்கை செய்வோராகவும் அனுப்பப்பட்டார்கள். கருத்து வேறுபாடு கொண்ட விஷயங்களில் அவர்களுக்கிடையே தீர்ப்பு வழங்க வேண்டும் என்பதற்காக. ஒவ்வொருத்தரும் தன்னுடைய மார்க்கம் தான் சரியான மார்க்கன்றான் இல்லையா? கிறிஸ்தவர்கள் எங்க மார்க்கம் தான் சரின்றான், யூதர்கள் அவங்க மார்க்கம் தான் அவங்க தான் சரின்றான், ஒவ்வொருத்தரும் சொல்றான். ஆக நபிமார்களுடைய பணியில ஒரு முக்கியமான பணி என்னவென்று சொன்னால், இதுல எது சரியானது என்பதை எடுத்து சொல்லும். எவ்வளவு நேரம் ஜங்ஷன்ல நின்று கொண்டிருக்கிறது? எந்த ரோட்ல போற? மிச்சம் பேர் இன்னும் ஜங்ஷன்ல தான். சில ஆக்கள் பிள்ளையான ரோட்டில் போறதும் திரும்புறதும், மறுவ ஜங்ஷனுக்கு வர மறுவ இன்னொரு ரோட்ல போய் பார்க்கணும். முஸ்தகைமா, இது நேரான பாதை, ஒரே ஒரு பாதை, சுனத்து பாதை, ஒரே ஒரு பாதை. நாம நுழைஞ்சிட்டா தௌபா வந்துட்டு, தௌபா வந்தாச்சு, இதுதான் தௌபான்னு பேர். இன்று முதல் நான் அல்லாஹ்வின் பாதைக்கு வரப்போறேன், குர்ஆன் ஹதீஸை நோக்கி வரப்போறேன், மறுமை நோக்கி என் பயணத்தை ஆரம்பிக்க போறேன் என்று முடிவெடுக்கிறேன். தௌபா. ரெண்டாவது என்ன? இந்த முடிவுக்கு வந்துட்டா அவர்கிட்ட இயல்பாக வரும் என்ன தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு பெரிய கருணை உள்ளவன். நமக்கு அல்லாஹ் தஆலா அருளிக்கக்கூடிய அந்த நியாமத்துகளை நினைச்சு பார்த்தா சுப்ஹானல்லாஹ், அவன் அருளிக்கக்கூடிய கருணை ஒவ்வொரு நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு உறுப்பை நினைச்சு பார்த்தாலே என்னது இவ்வளவு பெரிய கருணை அல்லாஹ் தஆலா செய்திருக்கிறான். அவன் மனிதனுக்கு அருளிக்கக்கூடிய அருளை கம்ப்யூட்டர்ல கணக்கு போட்டு பார்க்க முடியுமா? கம்ப்யூட்டர்ல போட்டு என்னென்ன ஒவ்வொன்றா கணக்கு போட்டுட்டு இவ்வளோ அல்லாஹ் தஆலா தந்திருக்கானே யாராலும் சொல்லி முடிக்க முடியுமா? யாராலும் சொல்ல முடியாது, முடிக்க முடியாது. அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு செய்திருக்கக்கூடிய அருள் கூடைய கணக்கு போட்டுக்கிட்டே போனா 1 2 10 100 1000 லட்சம் போட்டுகிட்டே இருந்தா கியாமத் வரை கணக்கு போட்டுட்டு இருந்தாலும் என்ன செய்ய முடியாது, அந்த நியாமத்துகளை எண்ணி முடிக்க முடியாது. மறுமை நாளில் முஃமினின் மீசானிலே நல்ல பண்பாட்டை விட எதுவும் பாரமானதாக இருக்காது. நல்ல பண்பாட்டை விட எதுவுமே பாரமானதாக இருக்காது. அல்லாஹ் தரம் கெட்ட மோசமான வார்த்தைகளை பேசுகின்றவனை வெறுக்கின்றான். இந்த ஹதீஸ் திருமதியிலே வந்திருக்கு. அப்போ எப்படி நாங்கள் நப்பாசையோட வாழ்கிறோம்? நான் பல ரக்காத்துகள் தொழுகிறேன், அல்லாஹ்ட பாதையிலே பல பவுன்களை கொடுக்கின்றேன், குர்ஆன் எப்படி ஓதி எத்தனையோ முறை தமாம் செஞ்சிருக்கிறேன், பல மணி நேரங்களை திக்ரில் கழிக்கிறேன். மனிதர்களோட உள்ள பண்பாட்டு விஷயத்தில் அது பிரச்சனை இல்லை, அது எந்த தாக்கத்தையும் சுவன வாழ்க்கைக்கு ஏற்படுத்தாதென்றால் பிள்ளை. துறவிகள், இன்னொரு துறவிகள் நாட்டில் இருக்கிற துறவிகள், வீட்டில் இருக்கிற துறவிகள். நாங்கள் நாட்டில் தான் இருக்கிறது, எங்களுக்கு ஒன்றை பற்றியும் கவலை இல்லை. நான் யார் என்னத்தை செய்கிறாங்க, அநியாயம் நடக்குதா அல்லது ஒன்றை பற்றியும் கவலை இல்லை. நானும் என்ற வேலையும் சாப்பாடும் தூக்கமும் அதுவும் இதுவும் என்று சொல்லி தன்னோடு எல்லாத்தையும் சுருக்கி கொள்கிறோம். இது நாட்டில் வாழ்கிற துறவிகள். இந்த 2 பேருக்கும் இஸ்லாத்தில தேவை மிக குறை. எமது இளைஞர்களுக்கு ஒரு தெளிவான விஷன் கொடுக்கப்பட வேண்டும். அதனை அடிப்படையாக கொண்டு ஒரு மிஷன் கொடுக்கப்பட வேண்டும். வாழ்க்கையே ஒரு மிஷனாக மாறுவதற்கான வழிகாட்டு கொடுக்கப்பட வேண்டும். அதற்கு ஒரே வழி குர்ஆனும் சுன்னாவும் மாத்திரமே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தொழுகிறோம், நோன்பு பிடிக்கிறோம், குர்ஆன் ஓதுகிறோம், தவா நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறோம். ஆனால் எமது முன்னுரிமை பட்டியலில் இது பெரும் இடம் யாது? தீன் பெரும் இடம் யாது? சத்தியம் பெரும் இடம் யாது? குர்ஆனும் சுன்னாவும் பெரும் இடம் யாது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் கொண்டு வந்த இந்த தீனுக்கு உங்களுடைய விருப்பு வெறுப்புகள் ஹவன் நஃப்ஸ் முழுமையாக கட்டுப்படாத வரை நீங்கள் ஈமான் கொண்டவர்கள் அல்ல. மார்க்கமும் இருக்கிறது. மார்க்கம் என்பது வாழ்க்கையை செல்வாக்கு செலுத்துகிற நிலை, ஆதிக்கம் செலுத்துகிற நிலை இருக்கிறதா? அனைத்துக்கும் அளவுகோலாக இந்த ஹக் இருக்கிறதா? இந்த சத்தியம் இருக்கிறதா? அத்தகைய ஒரு மாற்றம் நிச்சயமாக எனக்கும் உங்களுக்கும் தேவைப்படுகிற சகோதரர்களே. அறிவைக்கு நாம் பேசுகிறோம். அறிவு, மனிதனுக்கு வகை வகையான அறிவு இருக்குது. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பெற்றிருக்கிற மிகப்பெரிய அறிவு என்ன தெரியுமா? தன்னை பற்றிய அறிவு. நான் யார் என்பது பற்றிய அறிவு, எனது முடிவு எப்படி அமையும் என்பது பற்றிய அறிவு, எனது ஆரம்பம் என்ன என்பது பற்றிய அறிவு, எனது முடிவு யாது என்பது பற்றிய அறிவு. இந்த உலகத்திலே அறிவு என்றால் மெடிசின், இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி,
இப்படி 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 எத்தனையோ கலைகளை சொல்கிறார். இவையெல்லாம் அறிவுதான், இவையெல்லாம் அறிவியல் தான், இவையெல்லாம் கலைகள் தான், மனித சமுதாயத்துக்கு தேவையானவைதான். ஆனால் இவை அனைத்துக்கும் மேலாக மண்ணை பற்றிய அறிவு, விண்ணை பற்றிய அறிவு, இந்த அனைத்து விஷயங்கள் பற்றிய அறிவை விட மிக முக்கியமானது என்ன? என்னை பற்றிய அறிவு. எங்கள் எத்தனை பேருக்கு என்னை பற்றி ஒரு தெளிவு இருக்கிறது? பிறந்த நாள் முதல் செக்கு சுத்துகின்ற மாட்டை போல, வண்டியில் கட்டப்பட்ட மிருகத்தை போல ஓடிக்கொண்டிருக்கிறோம். என்றாவது நின்று நிதானமாக என்னை பற்றி நான் சிந்தித்ததுண்டா? நான் யார், நான் எது, நான் எப்படி, நான் எங்கு என்ற இந்த கேள்விகளை ஒருமுறை எழுப்பி பார்த்ததுண்டா? அதற்கு நேரமும் காலமும் இருக்கிறதா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய முயற்சிகளை ஏற்று கபூல் செய்ய வேண்டும். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு ஹைரன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியா வ ஸய்யிதில் முர்ஸலீன் முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபியஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சத்தியத்தை அறிய விரும்புவோருக்கு ஒரு அரிய வாய்ப்பு கிட்டியிருக்கிறது. சத்திய பாதையிலே தம் லட்சிய பயணத்தை வெற்றிகரமாக மேற்கொள்ள விரும்புகின்றவர்களுக்கு ஒரு அற்புதமான வழிகாட்டி கிடைத்திருக்கிறது. உண்மையில் இஸ்லாத்தை தமது வாழ்க்கைக்கான வழிகாட்டியாக தெரிவு செய்த எவரும் அவசியம் தமது கைவசம் வைத்திருக்க வேண்டிய ஓர் அற்புதமான அறிவு பொக்கிஷம், அதனை பெற்றுக்கொள்ளக்கூடிய பேற்றை நாம் பெற்றிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த அற்புதமான அறிவு களஞ்சியத்தை லண்டன் இஸ்லாமிய அழைப்பு பணி மன்றம் தயாரித்து வெளியிட்டிருக்கிறது. இது ஒரு மெகா டிவிடி தொகுப்பாக வெளிவந்திருக்கிறது. 250 டிவிடிகளை இந்த பெரிய தொகுப்பு உள்ளடக்கியிருக்கிறது. சுமார் 500 மணித்தியாலங்களை கொண்ட பாடங்கள், விரிவுரைகள் இந்த தொகுப்பிலே இடம்பெற்றிருக்கின்றன. உண்மையில் தமிழ் கூறும் இஸ்லாமிய உலகிலே நிச்சயமாக முதல் தடவையாக மேற்கொள்ளப்பட்ட ஒரு பெருமுயற்சி என்று இந்த முயற்சியை நாம் வர்ணிக்க முடியும். இந்த பெரிய கல்வி களஞ்சியத்தில் இருந்து முழுமையான பிரயோசனத்தை நானும் நீங்களும் பெற்றுக்கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் என்பதுதான் இந்த சந்தர்ப்பத்தில் எமது வேண்டுகோளாகும். இந்த தொகுப்பிலே மொத்தம் 10 பாடங்கள் முழு இஸ்லாத்தையும் இஸ்லாமிய ஷரியாவையும் தழுவியதாக இந்த பாடங்கள் அமையப்பட்டிருக்கின்றன. பல்லாண்டு காலம் நிகழ்த்தப்பட்ட உரைகளையும் பல்லாண்டு காலம் நடாத்தப்பட்ட வகுப்புகளையும் ஒன்றாக தொகுத்து தருகின்ற, கைக்கடக்கமாக நம் கரங்களுக்கு தருகின்ற ஒரு பெருமுயற்சியாக இது இருக்கிறது. அக்கீதா என்ற இஸ்லாமிய நம்பிக்கை கோட்பாட்டை பற்றி இந்த தொகுப்பு நிறைய பாடங்களை உள்ளடக்கி இருக்கிறது. தர்பியா என்ற மற்றொரு பகுதியை இது உள்ளடக்கி இருக்கிறது. அறிவின் முக்கியத்துவம், மனித வாழ்வின் நோக்கம், லட்சியம், குறிக்கோள் என்பன பற்றி பேசுவதாக அந்த தர்பியா பகுதி அமைந்திருக்கிறது. உலுமுல் குர்ஆன் என்ற குர்ஆனை பற்றியும், குர்ஆனை அணுகும் முறை பற்றியும், குர்ஆனோடு தொடர்பான கலைகளை பற்றியும் பேசுகின்ற ஒரு பகுதியும் இந்த தொகுப்பிலே இடம்பெற்றிருக்கிறது. உசூலுல் ஹதீஸ் என்று அழைக்கப்படுகின்ற ஹதீஸின் வகைகள், பிரிவுகள், தரங்கள், தராதரங்கள் பற்றி பேசுகின்ற பாடங்களையும் இந்த தொகுப்பு உள்ளடக்கி இருக்கிறது. இந்த தொகுப்புக்குள்ளே இருக்கின்ற மற்றொரு முக்கியமான பகுதி தான் உசூலுல் ஃபிக்ஹ், இஸ்லாமிய சட்டக்கலை, இஸ்லாமிய ஷரியா தொடர்பான நிறைய அம்சங்கள் இங்கே உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வகையில் இஸ்லாமிய சட்ட மூலாதாரங்கள், அந்த மூலாதாரங்களின் முக்கியத்துவம், அவற்றை அணுகுமுறை மாத்திரமல்ல,
ஷரியாவை பற்றி, ஷரியாவுடைய குறிக்கோள்கள், நோக்கங்கள் முதலான அம்சங்களை பற்றியெல்லாம் பேசுகின்ற விரிவுரைகளும் பாடங்களும் இந்த தொகுப்பிலே உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. அல் அஹ்லாக் வல் முஆமலாத் என்ற மற்றொரு பகுதி இங்கே இருக்கிறது. மனித பண்புகள் பற்றி, விழுமியங்கள் பற்றி, தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சமூக உறவுகளின் போது பேண வேண்டிய ஒழுங்குகள் பற்றி பேசுகின்ற பகுதி அது. இவற்றோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சீராவை பற்றி, வாழ்க்கை வரலாறு பற்றி பேசுகின்ற பாடங்கள், இஸ்லாமிய வரலாற்றில் தோன்றிய சீர்திருத்தவாதிகள், இஸ்லாமிய வரலாற்றில் தோன்றிய இஸ்லாமிய அடையாள புருஷர்கள், இவர்களை பற்றி பேசுகின்ற விரிவுரைகள் இவையும் இந்த தொகுப்பிலே உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. இவை அனைத்துக்கும் மேலாக எமது ஆன்மாவை பக்குவப்படுத்த, பண்படுத்த தேவையான வழிகாட்டல்களை கொண்ட தஸ்கியா என்ற ஒரு பகுதியையும் இந்த தொகுப்பு உள்ளடக்கி இருக்கிறது. இந்த வகையில் எமது சுவனம் நோக்கிய பயணத்தில் நாம் கடந்து செல்ல வேண்டிய மைற்கற்கள் யாவை, இந்த பாதையில் நாம் எதிர்நோக்கக்கூடிய தடைக்கற்கள் யாவை, இவை பற்றி இந்த தஸ்கியா என்ற பகுதி மிக விரிவாக விளக்கமாக பல மணி நேரங்களுக்கு பேசுகிறது. இவற்றோடு நாம் இஸ்லாமிய தௌவா பணியில் ஈடுபட வேண்டியவர்கள் அல்லது ஈடுபடுபவர்கள், இஸ்லாமிய தௌவாவுக்கான ஒழுங்குகள் என்ன, வழிமுறைகள் என்ன, பேண வேண்டிய ஒழுங்குமுறைகள் யாவை, விதிமுறைகள் என்ன, இவற்றோடு இஸ்லாமிய தௌவாவை மேற்கொள்கின்ற போது நாம் பின்பற்றக்கூடிய வியூகங்கள், நுட்பங்கள் முதலான விஷயங்களை பற்றி பேசுகின்ற உசூலு தஅவா என்ற ஒரு பாடத்தையும் இந்த தொகுப்பு உள்ளடக்கியிருக்கிறது. அதே போல நவீன கால சிந்தனைகளை பற்றி, சமகால கருத்தோட்டங்களை பற்றி, சமகால வித்தியாசமான சிந்தனை பாரம்பரியங்களை பற்றியெல்லாம் பேசக்கூடிய ஒரு பகுதியும் இந்த தொகுப்பிலே உள்ளடக்கப்பட்டிருக்கு. இந்த வகையில் 10 பெரும் பாடங்களை உள்ளடக்கிய மிகப்பெரிய ஒரு கல்வி களஞ்சியமாக இந்த டிவிடி தொகுப்பு அமையப்பட்டிருக்கிறது. உண்மையில் இத்தகைய ஒரு பணி மேற்கொள்ளப்பட்டமை எல்லா வகையிலும் பாராட்டத்தக்கது மாத்திரமல்ல, காலத்தின் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு பெரிய பணி. பல வருடங்கள், பல மணி நேரங்களை ஒதுக்கி பல்வேறு இடங்களுக்கு சென்று படிக்க வேண்டிய மார்க்கம் பற்றிய பாடங்களை எல்லாம் கைக்கடக்கமாக ஒரு இடத்திலிருந்து அமைதியாக இருந்து நேரம் கிடைக்கும் சந்தர்ப்பங்களிலே மிக சுதந்திரமாக இருந்து படிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த தொகுப்பு கூடாக நமக்கு கிடைத்திருக்கிறது. நிச்சயமாக இதிலிருந்து நாம் பிரயோசனம் அடைவோம். அத்தகைய பிரயோசனத்தை அடைந்து கொள்வதற்கு வல்ல நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிக்க வேண்டும். وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. சத்திய பாதையில் லட்சிய பயணம் செல்வோருக்கு தேவையான அருமருந்து இஸ்லாமிய அறிவு களஞ்சியம், அதுதான் தி இஸ்லாமிக் நாலேஜ் பாக்ஸ். சுமார் 250 டிவிடிக்கள் உள்ளடங்கிய 500 மணி நேர இஸ்லாமிய கல்வி. தலைச்சிறந்த இஸ்லாமிய மார்க்க அறிஞர்களாக திகழப்படும் அஷேக் அகார் முஹம்மத், அஷேக் அப்துல் காதர் மதனி, அஷேக் எஸ் கமாலுதீன் மதனி, அஷேக் மௌலவி ஹெச் மின்ஹஜ், அஷேக் MJM மன்சூர், முஃப்தி உமர் ஷரீஃப், உஸ்தாத் ஹஜ்ஜுல் அக்பர் மற்றும் இதர பல மார்க்க அறிஞர்களால் வழங்கப்பட்டது. இந்த அரிய பொக்கிஷத்தை நீங்கள் எளிதாக பார்த்து கேட்டு அறிய 1 TB மீடியா சென்டர் ஹார்ட் டிஸ்க் டிரைவில் பதிவு செய்து தருகிறோம். இதை நீங்கள் நேரடியாக உங்கள் டிவி அல்லது கம்ப்யூட்டரில் பார்க்க முடியும். சிறப்பான பாடத்திட்டங்களான தர்பியா, அகீதா, உலூமுல் குர்ஆன், உஸ்லுல் ஹதீஸ், உஸ்லுல் ஃபிக்ஹ் வஷ்ஷரிய்யா, அல் அஹ்லாக் வல் முஆமலாத்,
சீராவும் சான்றோர் வரலாறும், தஸ்கியா, உஸ்லு தாவா மற்றும் சமகால சிந்தனைகள். இந்த இஸ்லாமிய அறிவு களஞ்சியத்தின் விலை வெறும் 250 பவுண்டுகள் மட்டுமே. இன்ஷா அல்லாஹ் இதன் லாபம் நமது தாவா சென்டரின் மேல் மாடியை மீட்டி பள்ளி வாசலை விரிவுபடுத்தும் பணிக்காக பயன்பட உள்ளது. மற்றும் உங்களது அன்பார்ந்த கருத்துக்களை நமது ஐடிசி வெப்சைட்டில் நாலேஜ் பாக்ஸ் ஃபாரத்தில் பதிவு செய்யுங்கள். The Islamic Knowledge Box. ஜஸாக்கல்லாஹு ஹைரன்.